ஹாய், ஹாதிக்கோட லஞ்ச் பேக் ரெசிப்பியில் டோஃபு மசாலா பரத்தாவும் கேப்சிகம் மசாலாவும் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். டோஃபு மசாலா பரத்தா நான் எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டோஃபு வந்து நிறைய பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன் நம்மளுக்கே கூட அது கொஞ்சம் ரஃபாக இருக்குன்னு சொல்லி நமக்கு பிடிக்காது. பட் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதை எப்படி இந்த பசங்களுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு. இது வந்து நான் அவன் அளவுக்கு மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்கெட் டோஃபு போட்டுக்கோங்க. மாதிரி நல்லா பொடிச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சிச்சு, அப்படியே லட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருவான் கையில். அவன் என்ன யானையா லட்டு மாதிரி பண்ணி அவன் வாயில் வைக்கிறதுக்கு? ஓகே, இது நல்லா நான் மேஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட்டி இல்லாமல் பண்ணிக்கணும். இது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மிளகாத்தூள். என் பையனுக்கு வந்து கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஓகேனா கொத்தமல்லி, துருவன கேரட்டு, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இது இப்போ கோதுமை மாவு நம்ம தேவையான அளவு போட்டுட்டு நான் ஒரு 3 உருண்டை அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த பன்னீரை வந்து டோஃபு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டோஃபுன்னா பன்னீர் இல்லையா? டோஃபுனா சோயா பன்னீர், சோயாவோட பால்லேருந்து எடுக்கிற பன்னீர் இருக்கிறதுலே அதில் தான் ஹை ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை நம்ம மசாலா கிரேவிலாம் வச்சா என்ன பண்ணுறாங்கன்னா கடிச்சு பார்த்துட்டு ரஃபாக இருக்குது, பன்னீர் மாதிரி சாஃப்டாக இல்லைன்னு தூக்கி ஓரம் வச்சிடுறாங்க. ஓகே, கரெக்டாக தெரியுது எனக்கு. இப்போ நான் இதை டைட் பண்ணிக்கிறேன் இந்த மாவை. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வருவேன். உன் மண்டைக்கு தான் ஸ்க்ரூ டிரைவர் தேவை, காலையிலேயே நீ டார்ச்சர் பண்ண. ஹார்திக், டைம் 7:15 ஆயிடுச்சுடா. இந்த ஒரு டைமுக்கு தான் அவன் எந்திரிப்பா. என்ன டைம் ஆனாலும் அதை தான் சொல்லணும். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரப்பர் மாதிரி. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கிரேவி செய்கிற வரைக்கும் இது ஊறினா போதும். சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் களி, இந்த பக்கம் கேப்சிகம் மசால், இந்த பக்கம் தவா காய். இது பரோட்டாவுக்கு பரத்தாக்கு. அதில் தான் க்ளீன் பண்ணுவா தோசைக்கல்ல. தோசை கல் கழுவிட்டு தான் வைப்பாங்க. யாராவது அதில் போய் க்ளீன் பண்ணுவாங்களா? இது ரெடியா? ரெடி. அவ்வளோ இன்னும் ஒன்றே சுட்டு எடுத்துடுறேன். ஓகே, வாங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டுவோம். அன்பாக்ஸா? லஞ்ச் பாக்ஸ். கண்ட்ரி ப்ரூட். டோன்ட் நோ இங்கிலீஷ். உன்னோட இங்கிலீஷ் தெரியலையே, அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கே தெரியாது.